ஜெய் குரு. நண்பர்களே வணக்கம். என் பேர் விக்னேஷ். நாம் இந்த வீடியோத்துக்குள்ளே பார்க்க போகிறது மனிதனின் வார்த்தையில் ஆன்ம சக்தி. நாம் ஒவ்வொரு வார்த்தையும் பேசும்போது உச்சரிக்கும் போது எண்ணங்களின் விளைவாக நம்ம தோன்றுகிறது. நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் எண்ணங்களின் விளைவுகளை நம்ம சிதற விடுறோம். அதாவது நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை பேசுகிறோம் இல்லையா, ஒவ்வொரு வார்த்தையிலும் இருக்கு எண்ணங்களின் அதிர்வு. நம்ம உடம்பும் ஆன்மாவும் விழிப்பு நிலையில் இருந்து அகத்தை பார்க்கறது. நம்ம அகத்தில் இருந்து ஆன்மா சக்தியை உணராமல் நம்ம பேசுறது. நம்ம ஒருத்தவங்களை கேலி பண்ணுவோம், கிண்டல் பண்ணுவோம், அதெல்லாம் நம்ம யதார்த்தமாக பண்ணுறோம் இல்லையா. அதெல்லாம் நமக்கு நம்மளே வச்சுக்கிற ஒரு சூனியம். நம்ம உடம்பில் இருந்து என்ன எனர்ஜி போகுதோ, என்ன எண்ணங்கள் வெளியே போகுதோ, அது திரும்ப நமக்கு வரும். அதனால தான் எண்ணங்களை நல்லா பண்ணு, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. அந்த எண்ணங்கள்னால் என்ன, இந்த ஆன்மாவுக்கும் எண்ணங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, அந்த ஆன்மா சக்தினா என்ன, எப்படி நம்ம உணர்றது, இந்த ஆன்மாவை எப்படி நம்ம காண்றது. தன்னை அறியணும் தான் அறியணும், தன்னை அணிந்த பின் தனக்கு ஒரு கேடு இல்லை. இதை இறைவன் எப்படி சொல்லியிருக்காருன்னா, இயேசு எப்படி சொல்லியிருக்காருன்னா, நீ ஒவ்வொரு வார்த்தையிலையும் எண்ணங்களிலும் நீ உச்சரிக்கும் ஒவ்வொரு வார்த்தையிலையுமே ஆன்ம சக்தி உள்ளது. அதை தெளிவாக சொல்லியிருக்கார். எப்படி இறைவனை நம்ம எப்படி நாடுறது, நீ நேர்மையாக இரு, திட நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை சொல்லு, திட நம்பிக்கையோட ஒரு சங்கல்பம் உங்கள் எண்ணங்களோடு நீங்கள் இருந்தீங்கன்னா அது உடனே நடக்கும். அது சர்வ வேபகத்தில் ஒரு வெடிகுண்டை போல உங்களுக்கு இன்னல்கள் என்னும் பாறையை உடைத்து கொண்டு உங்களுக்கு கொடுக்கும். நீ எதுக்குமே கஷ்டப்பட தேவையில்ல. அதாவது நம்ம வார்த்தைகள் நம்ம பேசுகிறோம் இல்லையா, ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக பேசணும். ஏனோ தானோன்னு பேசக்கூடாது, எண்ணங்களோடு ஒன்றி பேசணும். அது எப்படிங்க பேசுறது, நான் தான் பேசிட்டு தான் இருக்கேன், அது எப்படி ஆன்மாவோட ஒன்றி பேசுறது, அதுதான் தெரியலையே. ஆன்மா என்பது வேறு, நம்ம இந்த உடம்புங்கிறது அகம் என்பது வேறு. நம்ம உள்ளுணர்வை ஓடு நம்ம பேசுகிறப்ப தான் அது வேலை செய்யணுங்கிறாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, மூலாதாரம்னு சொல்லக்கூடிய நம்ம முதுகு தண்டுக்கு கீழே இருக்கும், அதுதான் ஆன்மா இருக்கும் இடம்னு நம்ம சொல்கிறாங்க. அப்போ இந்த மூலாதாரத்தை நம்ம எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது, மூலாதாரத்திலிருந்து நம்ம ஆக்டிவேஷன் பண்ணால் தான் குண்டலினி சக்தி மேலே வரும். அப்போ நம்ம தினையிலும் ஒரு 10 நிமிஷம் டு ஒரு ½ அன் ஹவர் ஆச்சு நம்ம தியானத்தில் உட்காரணும், மனதை அமைதிப்படுத்தணும். அந்த அமைதிப்படுத்துறதுக்கு 1000 தியானம் சொல்கிறாங்க. நாடி சக்தி பிராணாயம் இருக்குது, பிராணாயாமம் இருக்குது, நம்ம நிறையா பண்ணலாம். அது இல்லாமல் நம்ம டெக்னிக்கலாக எப்படி பண்ணுறது, இது யோகிகள் தவசிகள் எல்லாருமே முனிவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா பல ஆண்டுகளாக தவம் இருந்து அந்த சக்தியை பெறுவாங்க. இதை வார்த்தைகளால் நம்ம மந்திரம் மூலியமாக அது எப்படி ஜபிக்கிறது மூலியமாக நமக்கு ஈஸியாக அது கொண்டு வருது. அது எப்படி நம்ம ஜபிக்கணுங்கிற ஒரு முறை இருக்கு இல்லையா. நம்ம விடிய காத்தால் பிரம்ம முகூர்த்த டைமாக இருக்கணும், அந்த டைமில் எழுந்திரிச்சிக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணும், ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும்ல இது எனக்கு வேணும் அப்படிங்கிற என்ன ஆட்டுறது ஃபஸ்ட்டு முதல் நாள்லேருந்து சொல்ல ஆரம்பிங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் விடிய காலத்தில் ஏந்திரிக்கிறதுக்கு முதல் நாள் ஃபஸ்ட் சொல்ல ஆரம்பிங்க. நான் ஏந்திரிக்கணும், காலைல 4 மணிக்கெலாம் ஏந்திரிக்கணுங்கிற வார்த்தையை எதை பார்க்குறப்பையும் எதை நினைக்கிறப்பையும் எண்ணங்களோட ஃபஸ்ட்டு சொல்ல ஆரம்பிங்க. நீங்கள் அன்றைக்கி தூங்குனீங்கன்னா உங்களை அறியாமல் 4 மணிக்கு ஏந்திரிப்பீங்க, டக்குன்னு எழுப்பிடும். அப்படி இல்லையா, அலாரம் வச்சுட்டு ஏந்திரிங்க. அலாரம் வச்சுட்டு அலாரத்தை கொஞ்சம் தள்ளி வைங்க, ஏந்திரிச்சு போய் எடுத்து ஆஃப் பண்ணுற மாதிரி வைங்க. நமக்கு தெரியும், நமக்கு 4 மணிக்கு ஏந்திரிக்கிறதுக்கு எல்லாமே தெரிஞ்சாலும் இன்னும் ஒரு 2 நிமிஷம் தூங்கிக்கோமே, அலாரம் அடிக்கும், ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் தூங்குவோம், அதுதான் நல்லா தூங்குவோம். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஏந்திரிச்சு போய் அதை எடுத்து ஆஃப் பண்ணுற மாதிரினா அப்போ விழிப்பு நிலைக்கு வருவீங்க. அல்ஃபாலேருந்து பீட்டா ஸ்டேஜுக்கு வருவீங்க. இது சயின்ஸில் சொல்லணும்னா விழிப்பு நிலைக்கு வரப்போ, ஆன்மா விழிப்பு நிலைக்கு வரப்போ தான் நம்ம எங்கே இருக்கோம் என்ன இருக்கணுங்கிறது ஒரு விஷயம் தெரிய வரும். அப்போ நீங்கள் இந்த தியானங்கிற ஒரு முறையை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் வாழ்வில் என்னென்ன அற்புதங்கள் நடக்கும்னா, எப்பயுமே பாசிட்டிவாக இருப்பீங்க, உங்களுக்கு எதுவுமே கெட்டது நடக்காது. அது எப்படிங்க கெட்டது நடக்காமல் இருக்கும், அதாவது நடக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியுமே. இப்படி நான் வண்டியில் இப்படி போகிறப்ப இந்த இடத்துல பள்ளம் இருக்குது, நான் ஃபீடாக போனால் கீழே விழுந்துருவேன் அப்படிங்கிற உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சாலும் நீ பிரேக் பிடிச்சி பொறுமையாக போவேன். எனக்கு பரவாயில்ல விழுந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு சில பேர் ஃபீடாக போவாங்க, விழுந்துருவாங்க.
அதற்கு அப்புறம் அந்த இடத்துல எப்போ போனாலும் பொறுமையாக தான் போவாங்க. ஒரு சில பேர் பாருங்கள், ஒரு இடத்துல நீங்கள் விழுந்திருப்பீங்க, அந்த இடத்துல நீங்கள் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அறியாமலே உங்களோட பிரேக் பிடிக்கும், உங்களுக்கு கை காலில் ஆட்டோமேட்டிக்காக வண்டியை ஸ்லோ பண்ணுவீங்க, பொறுமையாக போவீங்க. ஒரு சாதாரண ஒரு வண்டியில் போகிறப்ப கூட நம்ம அந்த எண்ணங்களை நம்ம பதிச்சிடணும். அப்போ அந்த எண்ணங்களை பதிக்கிற நேரம் எப்போ? பிரம்ம முகூர்த்த டைம். அந்த டைமில் நீங்கள் ஏந்திரிக்கணும். ஏந்திரிச்சு குளிச்சிருங்க. அந்த குளிக்கிறதுல ஒரு நிறையா மெத்தட் இருக்குது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா தலை குளிக்கிறதில்ல, அதான் உடம்பு மட்டும் குளிக்கிறாங்க. அப்படி குளிக்கக்கூடாது. நம்ம குளிக்கிறதுனாவே உடம்பு ஃபுல்லாக தான் குளிக்கணும். யார் சொன்னாலும் தெரில, மேலோட குளிக்கணும், தலை குளிக்க தேவையில்ல அப்படிலாம் சொன்னாங்கன்னு தெரில. நம்ம உடம்போட தான் ஃபுல்லாக தான் குளிக்கணும். அது பிரம்ம முகூர்த்த டைமில் நீங்கள் குளிச்சிங்கன்னா உங்கள் உடம்பு என்ன ஆகும்னா, பாடி அந்த டெம்பரேச்சருக்கு மாறிக்கும். பித்தம், கபம், சூழ உடம்புன்னு சொல்லுவாங்க. இந்த பித்த உடம்பு, கப உடம்பு, சூழ உடம்புனா ஒருத்தவங்க உடம்பு ஹீட்டாகவே இருக்கும், ஒருத்தவங்க வெயிலில் போனால் சூடு பிடிச்சிக்கும். எனக்கு உடம்பு ஹீட்டுங்க, எனக்கு வெயில் ஆகாதுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. பித்த உடம்பு, கப உடம்பு, சூழ உடம்புனா நீங்கள் எப்படி உட்காந்துருந்தாலும் ஹீட்னஸ் ஏற தான் செய்யும். நீ சும்மா படுத்திருந்தாலும் உங்கள் உடம்புல ஒரு எனர்ஜி வரும். அது நல்லா தெரிஞ்சுக்கங்க. உங்கள் உடம்புல ஒரு இன்ஜின் ஓடிக்கிட்டே இருக்குது. நீங்கள் மூச்சு காசு சுவாசிக்கிட்டே இருக்கீங்க இல்லையா, அது உள்ளே போய் என்ன வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதான் அகத்தில் பார்த்தீங்கன்னா உனக்கு வெளிப்புறத்தில் உனக்கு எந்த ஒரு துன்பமும் வராது. உன் உடம்பை பார்க்க ஆரம்பிச்சா உனக்கு எந்த துன்பமும் வராது. அது எப்படி கொண்டு வர்றது, அதை எப்படி டெக்னிக்கலாக அந்த உடம்புல நம்ம எண்ணங்களை செயல்படுத்துகிறது தான் இந்த விடிய காத்தால நம்ம ஏந்திரிச்சு ஒரு சில மெடிடேஷன் மூலியமாக அதை நம்ம கொண்டு வரலாம். அதுக்கு ஒரு எண்ண அதிர்வுகளுக்கு ஒரு சில வார்த்தைகள் இருக்குது. அந்த வார்த்தைகள் நம்ம சொல்கிறப்ப இது சயின்ஸ் பூர்வமாக, விஞ்ஞானபூர்வமாக இது உண்மைங்கிறது நிரூபிச்சிருக்காங்க. அந்த ஓம்ங்கிற பெருவெனத்தில் உலகமே அடங்கியிருக்கு. அதை எப்படி நம்ம செய்கிறதுன்னு தெரியல. அந்த மேனுஃபேக்சரிங்கிறாங்க, உருவாக்கு, மேனுஃபேக்சரிங் பண்ணுங்கிறாங்க. அந்த மேனுஃபேக்சரிங்னா உருவாக்குறது. அது உருவாக்குறதுக்கு நீங்கள் எல்லாருக்குமே தெரியும். எண்ணங்களை நினைக்கிறப்ப அதை காட்சிப்படுத்தி பாருங்கள், அது பண்ணால் இது நடக்கும், அதெல்லாம் பண்ணாலும் நடக்காது. அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அது எண்ணங்களோட ஒன்றி பண்ணுறப்ப தான் நடக்கும். அந்த எண்ணங்களை ஒன்றி பண்ணுறதுக்கு நீங்கள் தியானமே பண்ணினாலும் அது மனசை தான் சாந்தப்படுத்தி 0 லிமிட்டுக்கு கொண்டு போயிடும். எண்ணங்களை கட்டுப்படுத்திடும். அப்போ ஒரு ஒளியை அனுபவிப்பீங்க, அது பரவச நிலைக்கு கொண்டு போகும். அப்போ நம்ம அப்படியே உட்காந்துப்போம், இறைவனோட ஒன்றி இருப்போம். அப்போ உங்களுக்கு ஒரு எனர்ஜி வரும். அது உங்களுக்கு எப்பயுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். இருக்கிற வாழ்க்கையிலேருந்து அப்படியே நல்லா சூப்பராக போவீங்க. அதில் எந்த ஒரு குறையும் இருக்காது. நமக்கு இப்போ இருக்க காலகட்டத்துக்கு இந்த கலியுகத்துக்கு வாழ்கிற தகுந்த மாதிரி யாருமே சொல்லித்தரல. ஆசைங்கிறதுக்கு எல்லாமே சொல்லி தந்துருக்காங்க. ஆசையை கட்டுப்படுத்தணும், நமக்கு வாழ்க்கையில் ஒழுக்க முறை தான் முக்கியம். அதெல்லாம் நம்ம எல்லாமே பயன்படுத்துகிறோம். நான் சொல்கிறது பொருளாதாரம். இந்த பொருளாதாரம் இந்த ஒரு காரணம் தான் நம்மளுக்கு எல்லா தப்பையும் பண்ண வைக்குது. நானும் தியானம் பண்ணியிருக்கேன், மெடிடேஷனில் நிறையா விஷயங்கள் பண்ணி பார்த்துருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாந்திரிகத்தில் நிறையா கைகண்டு பார்த்துருக்கேன். இதை ரசவாதம் எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்துருந்தாலும் நமக்கு இதெல்லாம் எதுக்கு நம்ம பண்ணுறோம்? இது குழந்தைங்கள மாதிரி நம்ம இருந்துட்டு போயிடலாமே. அப்படி இல்லாமல் நமக்கு பர்பஸ்ன்னு ஒன்று இருக்குது. நம்ம ஏன் இங்கே வந்திருக்கோன்னு ஒரு பர்பஸ்ஸு நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு மெயினான விஷயம் பொருளாதாரம். அந்த பொருளாதாரத்தை நம்ம எப்படி மேம்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு சேமிப்பு எல்லாமே நமக்கு தெரியும். வேலைக்கு போகணும், இதெல்லாம் தெரியும். அது நம்ம கையில் நிற்க மாட்டேங்குது. அது நம்ம எல்லாமே நம்ம ஒரு வேலை செஞ்சோம்னா அதில் காசு வரும், நம்ம நல்லா இருப்போம், நம்ம நல்லா இருந்தால் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், அப்படி ஒரு எண்ணத்தோடு தான் நம்ம எல்லாம் செயல்படுத்துகிறோம். அந்த எண்ணங்களை மட்டும் நம்ம செயல்படுத்தினா நம்ம நல்லா இருந்தால் மட்டும் போதாது. நம்ம உடம்போடு நம்ம அதை தெளிவோடு நீங்கள் செயல்படுத்துகிறப்ப அது எப்பயுமே நம்மக்கிட்ட இருக்கும். அதுதான் இதில் உள்ள கான்செப்ட். இந்த ஆன்மீகத்தில் நம்ம உடம்பை நம்ம கவனிக்கிறப்ப இதெல்லாம் நம்மக்கிட்டே இருக்கும். அது எப்படி இருக்கும்? அதான் ஒரு சில டெக்னிக். அது கொஞ்சம் காலத்துக்கு இருக்கும் உங்ககிட்ட. அதை வச்சு நீ பயன்படுத்துக. இந்த உடம்புங்கிற ஒரு கூட்டுக்குள்ளே தான் நீ இருக்க. ஆன்மாங்கிறது கடலற்றது, கடலோட பெருசு. இந்த ஆன்மாவை நம்ம விழிப்பு நிலையில் நம்ம இருந்து கவனிச்சிட்டோம். அதுதான் மிகப்பெரிய ஞானம்.
மிகப்பெரிய கடவுளை நம்ம நேரடியாக காண்றது. இந்த மூன்றாம் கண் அப்படிலாம் சொல்லுவாங்க. மூன்றாவது கண் இது எல்லாமே நமக்கு ஓப்பன் ஆகணும்னா நாம் அந்த மெடிடேஷனில் ஒரு சில டெக்னிக்கல், அதாவது நம்ம காற்று பயிற்சியிலே ஒரு சில டெக்னிக்கல் இருக்குது. அதோட அந்த மந்திர அதிர்வோடு நம்ம சொல்கிறப்ப இந்த எண்ணங்கள் உடனே கொஞ்சம் போய் நடக்குது. இந்த இறைவன் நம்மளுக்கு உடனே கொடுக்குறாரு. அதாவது கான்சியஸ் மைண்ட்லேருந்து சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நம்ம போகணும். நம்ம அது எப்போ போவோம்? ஒன்று தூங்குறப்ப போவோம். விழிப்பு நிலையிலேருந்து உடனே போகணும். அதாவது பிரெயினை நம்ம நம்ம உடம்புல நுரையீரல்னு ஒன்று இருக்குது. அதை ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை கம்மிப்படுத்தணும். இன்ஜினை ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணணும். இன்ஜினை ஆஃப் பண்ணுறதுன்னா என்ன? உள்ளுக்குள்ளே உனக்கு ஒரு மிஷின் ஓடுதில்ல, அந்த எண்ணங்களுக்கு இதெல்லாம் நம்ம சொல்லணும். இதெல்லாம் பண்ணினா தான் அந்த சக்ராஸ் ஆக்டிவேஷன் ஆகி அது டேரெக்டாக அந்த மின்காண்டத்தை நம்ம தொட முடியும். அந்த ஆன்மாவின் விழுப்பை நம்ம தொட முடியும். அந்த இதை நம்ம எப்படி நம்ம உணர்றோன்னா, நம்ம சாதாரண கரண்ட் இருக்கு இல்லையா, அதை தொட முடியுது. சாதாரண கரண்ட்டை நீங்கள் தொட்டால் சேக்கடிக்குது. அந்த மாதிரி நாம் ஒவ்வொரு விஷயத்திலும் நியூட்ரான், எலக்ட்ரான், புரோட்டான்னு இருக்குது. சயின்ஸில் சொன்னால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோட அதை நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் அதை உணர முடியும். அதான் காற்று. இதில் எல்லாமே இருக்குது. இதுதான் நம்ம உடம்புல கொண்டு போய் நிறையா விஷயங்களை பண்ணுது. இந்த எண்ணங்களுக்கு மாற்றி விடுது. மனசையும் எண்ணங்களை கரெக்டாக வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதை நம்ம எப்படி வச்சுக்கிறது? இந்த வார்த்தைகள் நம்ம பேசுகிறோம் இல்லையா, நிறையா நம்ம பேசுகிறப்ப எண்ணங்கள், நம்ம ஒரு எண்ணம் நினச்சிட்டு இருப்போம்ல, அதை போய் பாதிக்குது. இதெல்லாம் அதான் உங்களுக்கு சொல்லணும். நம்ம அதிகமாக பேசுகிறப்ப நம்ம மனசில் ஒன்று நினச்சிக்கிட்டே இருப்போம், அது நடக்கணும்னு. அது ஏன் நடக்காமல் போகிறது காரணம், நீங்கள் அதிகமாக பேசுவீங்க. அந்த எண்ணங்கள்கிட்டயே அந்த எண்ணங்களோட இறைவனோட ஒன்றி இருக்க மாட்டீங்க. அப்போது உன் ஃப்ரெண்டுங்களை பார்ப்பீங்க, அப்போது கடை அவனை கிண்டல் பண்ணுறது. நம்ம பேசலாம், அதெல்லாம் பேசாமல் இருக்கிறது இல்லை, அது உணர்வோடு பேசணும். உண்மையாலுமே ஒருத்தவங்க ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் பண்ணியிருந்தா கூட சைலண்டாக இருந்து அப்படியே நம்ம உணர்வற்று பேசாமல் உணர்வை உணர்ந்து நம்ம அப்போ சொல்கிறப்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறப்ப அது வேறு. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அதை கூட சொல்ல மாட்டாங்க. இது எல்லோரும் பண்ணுறது தானே, நல்லா இருக்குது அப்படி சிம்பிளாக ஒரு வார்த்தையை முடிச்சுட்டு அவங்க எண்ணங்கள் அவங்களோட விஷயத்துக்கு மட்டுமே பயன்படுத்துவாங்க. நம்ம ஒவ்வொரு வார்த்தைகளிலும், நம்ம எண்ணங்களில் ஒவ்வொரு உச்சரிப்பிலும் நாம் பேசக்கூடியது நமக்கு திரும்ப நமக்கே சேரும். இது ஒரு குறைஞ்சபட்சம் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 12 வருஷமாச்சும் ஆகும். இந்த 12 வருஷத்தில் என்ன ஆகும்னா, காலநிலையில் அந்த 9 கிரகமும் 27 நட்சத்திரம் 12 ராசி இருக்கு இல்லையா, இதை பற்றி உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவை சொல்கிறேன். அப்போ தெரியும் நம்ம உடம்புல என்ன ஃபங்க்ஷன் எந்த டைமில் ஆகுது. இது பண்ணால் நமக்கு என்ன ஆகுது, நம்ம உடம்புல எல்லாமே நம்ம தான் கொண்டு வரோம். இந்த உடம்பை நம்ம பார்த்துக்கிறதுல எப்படிலாம் பார்த்துக்கலாம். எல்லாருக்குமே எல்லாம் தெரியும். தெரியாமல் நான் நல்லா தான் சாப்பிட்றேன், உடம்புக்கு நல்லது மட்டும்தான் எல்லாம் எடுத்துக்கிறேன், ஆனால் எனக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது. அது அப்படி அல்ல. தான் உணர்ந்து உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குன்னு தான் உள்முகம் போய் அதை பார்த்து அது விழிப்பு நிலையை நீ கண்டால் உனக்கு அது விஷயம் உங்களுக்கு புரிய வரும். அது வரைக்கும் நம்ம சொல்கிறது ஏனோ ஆன்மா, சக்தி, எண்ணங்கள், இறைவன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜீசஸ் தெளிவாக சொல்லியிருக்கார். ஒவ்வொரு மனிதனும் ஆன்மா சக்தியை விழிப்புடன் கொண்டு வர்றதுக்கு தான் ஜீசஸ் ஒவ்வொரு அதிகாரங்களிலும் ஒவ்வொரு இதையும் பாருங்கள், பைபிளில் ஒவ்வொரு வாசகத்தையும் பாருங்கள், இந்த ஆன்மாவை உணர்த்தும்படி மட்டும்தான் சொல்லியிருப்பார். இந்த ஆன்மாவை உணர்த்தினா இவனுக்கு எல்லாம் கிடச்சிரும். நீ ஏதேதோ போய் தேடிட்டு இருக்க, உனக்குள்ளே உனக்கு இறைவனை தேடு அப்படின்னு சித்தர்கள் எல்லாம் சொல்கிறாங்க. அதே தான் நம்ம இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இறைவனை ஈஸியாக நாடலாம், சும்மா ஒரு சிம்பிள் ஒரு புக்கு இருந்தால் போதும். அந்த புக்கை நீங்கள் சும்மா படித்தாலே உங்களுக்கு படித்து புரியும். அதுக்கு அர்த்தம் எடுக்கணும். அது இல்லாமல் அதை நம்ம அனுபவம் மூலியமாக எது நம்ம வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கணும், எது ஏமோ நேமம் அப்படின்பாங்க தியானத்தில். எது வேணும் எது வேண்டாம் பஸ் அது நமக்கு தெரிஞ்சுக்கணும். எனக்கு காசு பணம்லாம் வேணுங்க, அது வேணும், இவன் வேணும், என் சொந்தக்காரன் வேணும், இவங்கெல்லாம் நான் பெருசாக மதிக்கிறேன், அது அல்ல. எது வேணும் எது வேணாங்கிறது ஏம நேமம். எது நிரந்தரமாக நமக்கு வேணும், எது வேண்டாம். நம்ம இருக்கும் காலத்துக்கு இந்த உடம்புக்கு ஏதோ ஒன்று தேவைப்படுது. இந்த காற்று தேவைப்படுது, தண்ணி தேவைப்படுது,
நெருப்பு தேவைப்படுது, சட்டை, இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த பஞ்சபூதம் தத்துவம் நம்ம உடம்புக்கு தேவைப்படுது. அது எல்லா நேரமும் கிடைக்குது. அதோடு உனக்கு வேறு என்ன வேணும்? அதுக்கு எப்படி நம்ம ஒன்றி இருக்கிறது? அதுதான் தியான முறை. இந்த தியானத்தில் நமக்கு என்ன ஆகும்னா உடம்பு சீராகும். சீராகிறப்போ உங்களுக்கு தெளிவாக ஒரு முடிவு எடுப்பீங்க. அப்போ உங்கள் விழிப்பு நிலையிலேருந்து யோக நிலைக்கு மாறுவீங்க. அப்போ தான் யாருன்னு உணருவீங்க. தன்னை உணர்ந்த பின் தனக்கு ஒரு கேடு இல்லை. அதை 100% உங்களால் கொண்டு வர முடியும். எல்லாராலும் பண்ண முடியும். எல்லாராலையும் மந்திரம் சொல்ல முடியும். எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். அதை மனம் ஒத்துக்காது. அது செய்கிறதுக்கு ஒரு ஆள் வந்து தூண்டி விடணும். வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தெரியும். ஏன்னா அதிகமாக பேசக்கூடாது, அதிகமாக இது பண்ணக்கூடாது, எல்லாமே உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. அதை எப்படி சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கு இல்லையா? அது எண்ணங்களை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா அதோட எண்ண ஆற்றல் வேறு. அதற்கு தான் இந்த விடிய காலத்தில் உட்காந்து இந்த மெடிடேஷன் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. இந்த தியான முறையில் நிறையா வகை இருக்குது. நாம் பண்ணக்கூடிய தியானம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மூச்சை கவனிக்கணும். அது நீங்கள் கவனிக்கிறப்ப மூச்சு அடங்கும். மூச்சு அடங்குறப்ப இறைவனை நீங்கள் காணணும். அந்த ஒளியை காண்றதுக்கான ஒரு சில டெக்னிக்கல் வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துவோம். ஓம்ங்கிற பெனவென்ஷனில் இந்த சக்கராசை எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது, அதை நம்ம பண்ணாலே போதும். சீக்கிரத்தில் தியான முறையில் பண்ணுறதை நம்ம கொஞ்சம் குயிக்காக ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணி நமக்கு தேவையானதை நம்ம பயன்படுத்திக்க போகிறோம். அது எப்படின்னா நம்ம உணர்ந்த பிறகு தான் அதை பண்ணுவோம். அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு 1000 தேவைகள் இருக்கும். நான் நாளைக்கு அப்படி வாழ்ந்துடுவேன், இப்படி வாழ்ந்துடுவேன், எனக்கு அது வேணும், இது வேணும் அப்படின்னா நாமளும் எல்லாருமே அந்த மாதிரி தான் நினச்சிட்டு வருவாங்க. ஆனால் அது இல்லை. நம்ம வந்து தான் உணர்ந்த பின் தனக்கு ஒரு கேடு இல்லை. அதுனா நம்ம பொருளாதார ரீதியாகவும் நம்ம நல்லா இருக்கணும். நம்ம குடும்பத்தில் என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கணும். நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும். யாருக்கும் கெடுதல் பண்ணக்கூடாது. அப்போ எப்படி அந்த சந்தோஷத்தை கொண்டு வர்றது? அதுக்கு எல்லாமே உங்கள் உடம்பு தான் காரணம். நீங்கள் தான் காரணம். உங்கள் கையில் உள்ளது உங்கள் வாழ்க்கை. இதை நீங்கள் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சும்மா ஒரு காலையில் விடியகாலம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு உக்காருங்க. சும்மா ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி, மனம் எங்கே வேணால் போகட்டும். இந்த மூச்சை மட்டும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கவனிச்சுருங்க. நம்ம வரக்கூடிய சேனலில் நிறைய வீடியோக்கள் போடுறேன். தியான முறை, அடுத்தது மந்திரங்கள் அதிகமாக வரும். மந்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டினில் எப்படிலாம் நம்ம பண்ணலாம், அதற்கான விலைகள் எல்லாம் நான் நேரடியாகவே வந்து சொல்லுவேன். உங்களுக்கு எந்த ஒரு டவுட்னாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவலும் அனுபவம் மூலியமாக நம்ம பொருளாதார ரீதியாக நம்ம முன்னேறதுக்கும் நம் வாழ்க்கையில் எந்த ஒரு துன்பமும் வராமல் சந்தோஷமாக இருக்கிறது தான் இறைவன் நம்மளை கொண்டு வந்திருக்கார். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதை எளிய முறையில் நம்ம ஈஸியாக வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணிட்டு போகலாம். எந்த ஒரு நோயாக இருந்தாலும் குணப்படுத்தலாம். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்குது.